ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்ல நேரம் வரும்போது நான் உன்னை தேடி வந்து நீ நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பேன்னு சொன்னேன் தானே. இதோ நீ நினைத்த செயலெல்லாம் இப்போது என் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடக்க போகுது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவேன்னு சொன்னது போல உன்னை கை தூக்கி விட்டு உன் வாழ்க்கையில உயரச் செய்வதற்காக தான் என்னுடைய பார்வையை உன் மீது பட வைத்தேன் என் செல்வமே. என் பார்வைப்பட்ட இந்த நொடியிலேயே உனக்கான நல்ல நேரமும் அமோகமாக ஆரம்பமாயிடுச்சு. இப்போ நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன், என்னை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா வெற்றிகளும் தானாக வந்து சேரும். நீ இதை கேட்டு முடிச்ச 1 மணி நேரத்திலேயே உனக்கான சந்தோஷ செய்தியும், நீ ஜெயிச்சிட்டங்கிற அந்த நல்ல செய்தியும், மங்களகரமான மகிழ்ச்சியான செய்தியும் உன்னை தேடி வந்து சேரும் என் செல்வமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில வெளியே சொல்லவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் சோதனைகளும் மன கஷ்டங்களும் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படிப்பட்ட கஷ்டமான பிரச்சனைகளும் வரும்போது ஓம் சரவணபவான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இரு. இல்லனா ஒரு காகிதத்தில் தொடர்ந்து எழுது. நிச்சயமாக உன் எல்லா துன்பங்களுக்கும் நான் ஒரு தீர்வை கொடுத்து விடுவேன் என் செல்வமே. நான் உன்னை விட்டு விலகாம உன் கூடவே இருக்கும்போது உன்னுடைய கவலைகளை தீர்ப்பேன்னு வாக்கு கொடுத்த பிறகு இனிமே நீ கவலைப்படலாமோ? நிச்சயமா கூடாது. எல்லாத்தையுமே உனக்கு நல்லதாக நான் நடத்தி முடிக்கிறேன். என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்குகிற நீ ஒருபோதுமே அனாதை கிடையாது. உனக்கு உதவி செய்யவும், உனக்கு நல்லது செய்யவும், உனக்கு வழிகாட்டவும் மனிதர்கள் வரவில்லை என்றால் என்ன? உனக்கு முன்னாலையும் பின்னாலையும் உன் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கையில் வேலோட இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு இருப்பேன். உனக்கு காவலாக நானும் என்னுடைய வேலும் இந்த மயிலும் எப்போதுமே உன்னை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு தான் இருக்கோம். பல நேரங்கள்ல நான் உனக்கு கொடுக்கிற வாய்ப்புகளையும் நீ புரிச்சுக்க மாட்ட. உன்னையே நீ நம்பாம நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளையும் தவற விட்டு சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்யாம அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒதுக்கி வச்சு தப்பா செஞ்சுட்டு இப்போது கண்ணீர் வடிப்பது நியாயமாக இருக்குமா? முதல்ல நீ ஒன்ன நம்பு. அதுக்கு பிறகு உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லது செய்வேன்னு என்ன நம்பு. நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும். நீ எது வேணும்னு என்கிட்ட வேண்டிக்கிட்டு நிற்கிறியோ அது இப்போதே உன்னை வந்து சேரப்போகுது. இனிமே உன் வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என் செல்வமே. கடல்ல இருந்து கரையை கடந்து போகணும்னா கொஞ்ச நேரம் ஆகதான் செய்யும். எதுவுமே உடனுக்குடனே நடந்துடுமா என்ன? எந்த விஷயமுமே உடனே மாறாது. ஆசைப்பட்டவனே நடக்காது. ஆனா என்ன நடந்தாலும் பொறுமையா நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட நீ இருந்தீனா நிச்சயமாக அதை உனக்கு நான் நடத்தி முடிப்பேன். ரொம்ப நாளாவே ஒரு சொந்த வீடு வாங்கணுன்ற ஒரு கனவு உனக்குள்ள இருக்கு. நிச்சயமா அதை நிறைவேற்றி கொடுத்து உன் கனவை நனவாக்கி உன் குடும்பத்திலே நீயும் உன் பிள்ளைகளும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும்படி உன் இல்லத்தை நல்லறமாக நான் மாத்தி கொடுக்கிறேன். கருணை உள்ளம் கொண்ட இந்த கந்த பெருமான் நிச்சயமாக உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட பொறுத்திரு என் செல்வமே. உன்னுடைய சிந்தனைகளை சிதறவிடாம உன் மனசுல இருக்கிற பயத்தையும் கவலைகளையும் தூக்கி போடு. இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு சிந்தனையிலேயே குழப்பத்தோடு யோசிப்பதை விட என்னை மீறி எதுவும் நடக்காதுன்னு இந்த முருகப்பெருமான் என் மீதும் நீ முதலில் பரிபூரண நம்பிக்கை வைத்துவிடு என் செல்வமே. நீ நிச்சயமாக ஜெயிக்க தான் போற. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் இந்த முருகன் துணையாக இருப்பேன்னு தைரியமாக எழுந்து நில். நான் உன் நிலைமையை சீக்கிரமா உயர்த்துறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் தானே. இதற்கு முன்பாகவும் பலமுறை உனக்காக நான் உன்னை தேடி வந்து நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போது உள்ள பிரச்சனையை மட்டும் நான் சரி செய்யாம விட்டுடுவேனா? இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை நினைச்சு கண்ணீர் வடிக்காத. கூடிய சீக்கிரம் இது மாறும். அப்போது உன் கவலைகள் எல்லாம் அர்த்தமற்றதாக ஆகி போகும். இப்போது நடப்பதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாம பயப்படாம முருகப்பெருமான் நான் சரி செய்வேன்னு என்னை நம்பு. ஒரு நாள் கூட நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். நீ எப்போது என்னை எங்க நினைச்சாலும் நான் உன் கூட நிழலாக உன் கூடவே துணையா நிற்பேன். நான் உன்னை சோதிப்பனை தவிர நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே. உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரக்கூடிய நாள் தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற
உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாதுன்னு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ தயாராகு. இப்போதைய உன்னுடைய இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும்னு நம்பு. நானும் உன்னுடனேயே இணைந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். இன்றிலிருந்து உனக்கான நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. உன் உடம்புல இருக்க கோளாறும் உன் மனசுல இருக்க கஷ்டமும் பண பிரச்சனையும்னு எல்லா கஷ்டங்களையும் நீக்கி இனி நீ சகல செல்வாக்கோடும் சகல சந்தோஷத்தோடும் சௌபாக்கியத்தோடும் நலத்தோடும் பலத்தோடும் வாழ்வதற்கு நான் உனக்கு உதவியாய் நிற்கப் போகிறேன் என் செல்வமே. என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்தே, என்னை தொட்டுவிட்ட இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக போகுது. நீ கேட்டதெல்லாம் இப்போ கிடைக்கும். நீ நினைச்சதெல்லாம் இப்போ நடக்கும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மேலே 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 ஏறி உயர்ந்துகிட்டே இருக்க போகுது. யாருக்குமே தெரியாம நீ வடித்த கண்ணீரை எல்லாம் இந்த முருகன் நான் பார்த்து விட்டேன் என் செல்வமே. உனக்காக யாருமில்ல நினைச்சு கவலைப்படாத. நம்பிக்கையோட நீ காத்திரு. அளவில்லாத மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் ஆறு போல பெருகி ஓடும்படி உன் வாழ்க்கை களை கட்டப் போகுது. நீ மகிழ்ச்சியாக இருந்தீனா உனக்கான எல்லா சந்தோஷத்தையுமே உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன். கஷ்டமா இருக்கும்போது நான் எங்க மகிழ்ச்சியா சந்தோஷப்படுறதுன்னு யோசிக்கிறியா? கொஞ்சம் உன் மனசுக்கு ஆறுதலை கொடு. மனசு மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நீ முதல்ல அமைதியான ஆளாக மாறணும். நல்லது கெட்டதுன்னு சுத்தி எது நடந்தாலும் எதையும் பெருசா யோசிக்காம வருத்தப்படாம நல்லெண்ணத்தோட நல்ல செயல்களை செய். உனக்கான நேரம் வந்துடுச்சு. நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம். இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையே பொற்காலமாக மாறப்போகுது என் செல்வமே. இந்த முருகப்பெருமான் என் மனசுக்குள்ள நீதான் இருக்க. அப்புறம் எதற்கு உனக்கு பயம்? யாமிருக்க பயமேன்றத மனசுல வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில எதை நினைச்சும் பயப்படாம தைரியமாக வாழ தயாராகு. என் கைகளை யார் விட்டாலும் உன் கை எப்போதும் என் கைகளை பிடிச்சிருப்பது போல நானும் உன்னை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே. இதுவரைக்கும் நடந்ததும் இப்போ நடந்துகிட்டு இருக்கதும் எல்லாமே என்னுடைய செயல்தான். இனி நடக்கப் போவதும் என் அருளால் உனக்கு நல்லபடியாக நடக்கும். ஏன் இந்த மனக்கலக்கம்? நடந்ததையும் நடக்கப் போவதையும் நினைச்சு கவலைப்படாம நான் காட்டும் வழியில் வாழ தயாராகு. உன் மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நிச்சயம் நான் தருவேன். நம்பிக்கையோடு இருந்துவிடு என் செல்வமே. நேற்று நடந்த விஷயங்களை வச்சும் இன்னைக்கு காலையில் நடந்த விஷயங்களை வச்சும் நீ உன் வாழ்க்கை இப்படிதான் தப்பா இருக்க போது, நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட போறன்னு முடிவுக்கு வந்துடாத. உன் வாழ்க்கை சீக்கிரமே உனக்கு ஏற்றாற் போல மாறும். நீ நம்பிக்கையோட இருந்தீனா உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே. நான் தான் உன்னை நம்புனேன், இப்போதும் நம்புறேன், இனிமேலும் நம்புவேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் முருகானுதானு நீ அன்னைக்கு சொன்ன. இதோ இவ்வளவு தூரம் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு எல்லா துன்பங்களையும் போக்கி இன்பத்தை தரத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே. நீ எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் நான் மனசளவுல தாங்கிக்கிட்டு தைரியமா நிற்பேன் முருகா. நீ எனக்கு அதை தாங்குற சக்தியை கொடுங்கன்னு என்னையே முழுதாக நம்பி இருக்கும் உன்னை நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட ஏமாத்த மாட்டேன். நீ நல்லா வாழ்றது கேட்ட நல்ல நேரம் வந்து விட்டதல்லவா? நீ காத்திருந்ததெல்லாம் போதும். இதோ மிகப்பெரிய பரிசை பொக்கிசமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து உன் கரங்களில் சேர்க்க போறேன். என் பார்வையும் உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது. என் அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன் மேல விழுந்த பிறகு இனி நீ உன் வாழ்க்கைய நல்லா வாழலாம். உனக்கு இருந்த திருஷ்டி எல்லாமே இருந்த இடம் தெரியாம போக போகுது. உன்னை பார்த்து பொறாமப்பட்டவங்களும் உன் வாழ்க்கையை பார்த்து ஆவேசப்பட்டவங்களும் கோபப்பட்டவங்களும் அமைதி இழந்து நிம்மதி இழந்து தவித்தவர்களும் ஒதுங்கி ஓரமாக போகட்டும். நீ நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்வதை பார்த்து நான் ஆனந்தப்பட போறேன். நானே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை மனநிறைவானதாக நிம்மதியானதாக அமைச்சு கொடுத்துட்றேன். எல்லாருமே உன்னை பத்தி என்ன வேணும்னாலும் யோசிக்கட்டும். ஆனா யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் என்ன யோசிச்சாலும் நீ எதை பத்தியும் கவலைப்படவோ கலங்கவோ கூடாது. அடுத்தவர்கள் உன்னை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கட்டும்.
ஆனா உனக்கு துணையாக இருக்கிற உன் அப்பன் முருகன் உன்னை முழுசா புரிஞ்சவனாக இருக்கேன். நிச்சயமா நீ நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா வாழ்றதுக்கும் நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே. உன் மனசு நோகும்படி பேசுறவங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை கண்ணீர் விட செய்தவர்களை கண்ணீர் சிந்தும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் எல்லாத்தையுமே பழிக்கு பழி வாங்குறவன் கிடையாது. ஆனா என் நல்ல பிள்ளையான உனக்கு மேலும் மேலும் ஒரு சிலர் கஷ்டத்தை கொடுக்கும்போது இதற்கு மேலும் இதை முடிவுக்கு கொண்டு வந்துடணுன்ற எண்ணத்தோடு தான் உன்னை நோக்கி ஓடி வந்தேன்.